இதன் பெயர் வெட்டுக்காயப் பூண்டு. இது அஸ்திரேசி குடும்பத்தைச் சேர்ந்தது, அதாவது சூரியகாந்தி குடும்பத்தைச் சேர்ந்தது. இதன் இலைகள் வெட்டுக்காயங்களுக்கு மருந்தாக பயன்படுவதால் இது வெட்டுக்காய பூண்டு என்று அழைக்கப்படுகிறது. இது கிணற்று பாசான், வெட்டுக்காய பச்சிலை, மூக்கத்தி பூண்டு, காயா பச்சிலை, தாத்தாப்பூச்செடி என்ற பெயர்களிலும் அழைக்கப்படுகிறது. இது இலைகளை வெட்டுக்காயங்களுக்கு அரைத்து, அதாவது நீர் விடாமல் அரைத்து, வெட்டுக்காயம் சிராய்ப்பு உள்ள இடங்களில் இதனை மருந்தாக பற்றிட சீல் பிடிக்காமல் புண்கள் விரைவில் குணமாகும். மேலும் இது புண்களை ஆற்றுவதுடன் குருதி அடக்கியாகும், அதாவது இரத்தம் வெளிப்படும் போது இதை மருந்தாக பயன்படுத்தும் போது இரத்த வெளியேற்றம் குறைகிறது. அதனால் இதன் பெயர் குருதி அடக்கி, கப நிவாரணி, மூச்சுக்குழாய் சிரை அடைப்பு, மூக்கடைப்பு, தடுமம், நீர்க்கோப்பு, வயிற்றுப்போக்கு, பேதி இவைகளையும் குணமாக்கும் வல்லமை கொண்டது. இதனை அந்த காலத்தில் வெட்டுக்காயங்களுக்கு மருத்துவர்கள் மருந்தாக பயன்படுத்தியதால் இதன் பெயர் வெட்டுக்காய பூண்டு என்று அழைக்கப்படுகிறது.